மரிய வில்சன் ரொம்ப மோசமானவர், கெட்டவர், அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு டிஎம்கே ஒரு சில பிரச்சாரத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மரிய வில்சன் அவருடைய பழைய வீடியோ ஒன்று எடுத்தோம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு யாரும் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது, அவர் ரொம்ப மோசமானவர், பாருங்க வீடு புகுந்து வந்து மிரட்டுறாரு, அச்சுச்சோ அவர் ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்லாம் வந்து ஒரு போலி பிரச்சாரத்தை முன் வச்சு ஆர்கே நகரில் டிவிக்கேவே எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேலைலாம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த வீடியோ தயவுசெய்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நீங்களும் பாருங்கள், அண்ட் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நீங்களும் பாருங்கள். அண்ட் டிவிகேவுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு ஒரு 2 மனநிலையில் இருக்கிறீங்கள, அவங்களும் இந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியாரோட பெட்ரூமில் கேமரா வச்சு அந்த வீடியோவை எடுத்து அவங்களோட நியூஸ் சேனல், அவங்களோட டிவி சேனல் எல்லாத்தில் டெலிகாஸ்ட் பண்ணி அதில் அந்த நடிகை 4 எழுத்து நடிகை யார் அப்படின்னு குவிஸ் காம்படிஷன் நடத்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய டிஆர்பியை ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதெல்லாம் பண்ணாங்கல்ல, ஒருத்தரை காலி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் இது. 2026 ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட்டும் ஆகலை. கடந்த 1.5 வருஷமாக விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் மீது, ஒரு அரசியல் தலைவர் மீது மிகப்பெரிய அவதூறு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல. அவருக்கும் இந்த நடிகைக்கும் தொடர்பு, அவர் ரொம்ப மோசமானவர், அவர் குடிச்சிருவார், 12 மணிக்கு தான் எழுந்துப்பார், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை போலியாக போட்டாங்க. ஆனால் எதெல்லாம் விஜய் அவருக்கு அகேன்ஸ்டாக போட்டாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி டிவிகேவுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சூப்பரான ஒரு இதுவும் ஆப்ஷனும் இருக்குது. 2026 அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் போகுது. எப்படியாவது பெண்கள் மத்தியில் விஜய் அவரையும் விஜயோட கட்சியும் தப்பாக வந்து காட்டி உக்ரம் வக்ரம் அக்ரம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே டிவிக்கே அழிக்கணும்னு நினச்சி அது மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது டே பை டேவாக. சரிங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம், யாரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை எதிர்த்து கூட இல்லைங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான போட்டி போட்டு வரணும் அப்படின்னு வந்தால் கூட அவங்க எல்லாரையும் இப்படி தான் காலி பண்ணாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் ஐயா, அவரையும் இப்படி தான் வந்து தப்பு பேசி அந்த மனுஷனை வாஷ் அவுட் பண்ணாங்க. இன்றைக்கி அவரையும் தோக்கடித்த ஊர் தானே அப்படின்னு நம்மளாம் ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் நடிகை பல பேருக்கு தொடர்பு இருக்குது. அவர் ராமாவரம் தோட்டத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் அண்ணா நகர் பார்க்கில் என்ன பண்ணார் தெரியுமா, டவர் பார்க்கில் இந்த மாதிரி தப்பான நிறையா அவதூறு அவர் மேலே பரப்புனாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த மனுஷன் சாவர வரைக்கும் ஏன் படுத்துகிட்டே ஜெயிச்சார், தொடர்ந்து ஹேட்ரிக் அடித்தார். அவர் இருந்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவால் ஜெயிக்கவே முடியலைங்க, அது ஒரு விஷயம். சரி, அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கும் வேறு ஒரு சிலருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த அம்மா வந்து செல்விலாம் கிடையாது, அவங்க தனிச்சலாம் இல்லை, அவங்களுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்படி இப்படின்லாம் வந்து என்னென்னவோ அவதூறு போட்டாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் அந்த அம்மாவும் பார்த்தோம்னா சாகிற வரைக்கும், ஏன் 2021 வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தாலும் தொடர்ச்சியாக ஹேட்ரிக்காக வந்து சிஎம் ஆகிருப்பாங்க. அதுவும் வேறு விஷயம். அவங்கள என்னென்னவோ பண்ணாங்க, சேலை பிடிச்சி சரி, அது ஒரு தனி கதை, அதை விட்டுருங்க. ஆனால் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த அம்மா ஓகே உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் வின் பண்ணி ஒரு கடைசியில் கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனாங்க. அப்புறம் நம்ம கேப்டன் வந்தார். கேப்டன் வந்து நான் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரையும் பார்த்தோம்னா இல்லைங்க அவர் குடிச்சிட்டு தான் வருவார், அவர் வந்து ஒரு குடிகாரன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ அவருக்கு பேச தெரியாது, நாக்க கடிப்பார், கோவப்படுவார், எல்லாரையும் போட்டு அடிப்பார், அப்படி இப்படின்னு அவரை தப்பாக காமிச்சு இன்றைக்கி அவரையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்படி வந்தவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை, அதுலேயும் அந்த பர்டிகுலர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃபேமிலியை எதிர்த்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க மேலே எடு அவன் பின்னாடி என்ன ஒரு பர்சனல் அட்டாக் ஏதாவது இருக்கும், குற்றாலத்தில் ஜட்டி போட்டு அவன் குளிச்சிருப்பான், அந்த வீடியோவை எடு, ஃபுட்டேஜ் எடு, போட்டு காட்டு மக்களுக்கு, அவனை ஆபாசமாக காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் 2026. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, அவர்கள் வாழ்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆள்வதில் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி டிஸ்க்ளைமர் போட்டு தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க இது நம்ம ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய டிவிகே கேண்டிடேட் மரிய வில்சன் அவருக்காக பண்ணுறது. எங்கடா அந்த மனுஷன் தெருவாக வந்து வீடாக போனால் போகிற இடத்துலலாம் வரவேற்பு கிடைக்குதோ, ஐயோ ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எப்படியாவது அவர் மேலே ஒரு அவதூறு எப்படி பண்ணலாம். அவரோட பழைய வீடியோ ஒன்று எடு, அவர் போய் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் மிரட்டுறாரு, அந்த பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் வந்து சால்வ் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகி அது வந்து ஒரு எல்லாமே முடிஞ்சு வந்து அந்த சாப்டரே க்ளோஸ் ஆகிட்டு இப்போ அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நின்று வராரு. இந்த டைமில் அவர் எப்படி அட்டாக் பண்ணலாம். இதே மரிய வில்சன் டிஎம்கேல வந்து அதே ஆர்கே நகரில் போய் கேண்டிடேட்டாக போயிருந்தாருன்னா இந்த வீடியோ வெளியே வந்திருக்காது. ஆனால் இதே மாதிரி ஒரு வேலையை ஏடிஎம்கே காரம் பண்ணுவானா பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் இதுதானே, எப்படியாவது ஒருத்தங்க பர்சனல் வந்து கிடைக்காதா, விஜய்க்கும்
அதுக்கப்புறம் த்ரிஷா அவங்கள வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்காதான்னு அப்படி ஒரு பண்ண ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம ஆர்கே நகர் டிவிகே கேண்டிடேட் மரிய வில்சனை எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த வீடியோ எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அவர் அதை பண்ணார், எல்லாம் பண்ணாங்க, ஓகே, அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு, அது பஞ்சாயத்து முடிஞ்சே போச்சு. இப்போ அதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதே நான் ஒன்று கேட்குறேன், திமுக கவுன்சிலர் ஒருத்தர் பியூட்டி பார்லரில் புகுந்து அந்த பியூட்டிஷியனோட நெஞ்சிலே ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம நெஞ்சிலே எட்டி உதைக்கிறாரு. அந்த 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 ஒரு விஷயம் ஏன் நம்ம யாருமே பெருசாக பேசலை? ஸோ அது தப்புனா இதுவும் தப்பு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இதை நம்ம வந்து மறந்துடலாமா? இப்போ மரிய வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண, அதாவது ஏதோ ஒரு ரவுடி அப்படின்னா கூட நீங்கள் அது பண்ணலாம். அவர் ரவுடியே கிடையாது. ஏதோ ஒரு சம்பவத்தில் ஒரு கோவத்தில் ஒரு விஷயம் பண்ணார், அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நான் எப்போயோ ஒரு கோவத்தில் ஆத்திரத்தில் பேசின விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு அதை வச்சு ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்கங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், அது முடிஞ்சு போன ஒரு கதை, அதை தோண்டி எடுத்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ நிற்கிறாருன்னு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு தெரியுமா? ஒரு வீடாக போகிறாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து டாக்டர்லேருந்து நிறைய பேரை இந்த ஆர்கே நகர்லேருந்து நார்த்து சென்னையிலேருந்து நான் உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை தாண்டி 100 பேரை நான் வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னும் வந்து சொல்கிறாரு. 26 வருஷம் எஜுகேஷன் துறையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து இருக்குது, ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக இருக்கிறாரு. இதை தாண்டி படிச்சிருக்கிறாருங்க. டாக்டர் மரிய வில்சன் பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கல்வி, நல்ல ஒரு ஹிந்திக்காரங்க வந்தால் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறாரு, இங்கிலீஷில் பேசி பிரச்சாரம் பண்ணுறாரு. போகிற இடத்துலலாம் அவருக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்குது. படித்தவங்க எல்லாருமே சாதாரண சாமானிய மக்கள். ஏங்க இந்த குறுக்குப்பேட்டையில் வந்து கேட் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக நாங்கள் அந்த கேட்டில் ஒரு சப்வே இல்லை, ஒரு பாலம் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். குறுக்குப்பேட்டை கேட்டில் ஒரு ட்ரெயின் வந்தால் 7 ட்ரெயின் போகுது, எங்களுக்கு வந்து அது ஒரு அரை மணி நேரம் ஆகுது ரிலீஸ் ஆக, இப்படிலாம் வந்து கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆர்கே நகரில் சரியான வசதிகள் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லை, இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க. போகிற இடத்துலலாம் வந்து சும்மா அவ்வளோ ஒரு வரவேற்பு, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை எப்படியாவது கெடுக்கிற வகையில் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போட்டுக்கிறாங்க. சரி, ஓகேப்பா, நான் ஒன்று கேட்குறேன்ப்பா ஃபைனலாக, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்தியாவில் இன்றைக்கி டேட்டில் லோவஸ்ட் க்ரைம் ரேட் இருக்கக்கூடிய கட்சி எது தெரியுமா? ஒரு 4 கட்சி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 4ல் டிஎம்கே வராது, அந்த 4ல் வந்து பிஜேபி வராது. அந்த 4க்குள்ளே டாப்பில் யார் இருப்பா தெரியுமா? டிவிகே. ஒரு லோவஸ்ட் க்ரைம் ரேட். அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உடனே சொல்லலாம், 100 வேட்பாளர்களை மற்ற கட்சியிலேருந்து நிப்பாட்டிட்டார் விஜய் அப்படின்னு. மீதி 134 வேட்பாளர் யார்? சாதாரண ஆட்டோ ஓட்டின ஒரு கேவி விஜய் தாமு அப்படிங்கிறவர் தான் ராயபுரத்தில் கேண்டிடேட். ஸோ படித்தவங்க, டாக்டர்ஸ், சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவங்க, விஜய் சாரோட டிரைவராக இருந்து அந்த டிரைவரோட பையனுக்கு எல்லாம் கட்சிக்காக நிர்வாகிகளாகவும் மக்கள் இயக்கத்துலையோ ரசிகர் மன்றத்துலேயோ ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இன்றைக்கி சீட்டு கொடுத்து சாதாரண ஒரு ஆலயம் 5 முறை எம்எல்ஏ ஆனவங்களை இன்றைக்கி கேண்டிடேட்டாக எதிர்த்து நிப்பாட்டி இருக்கிறாரு ஒரு கூத்தாடி. நீங்கள் சொல்கிற கூத்தாடி தான் சாதாரண ஒரு ஆட்களை ஒரு 5 வாட்டி 3 வாட்டி எம்எல்ஏ ஆனவங்களை ஒரு கேண்டிடேட்டாக டிவிகே சார்பாக நிப்பாட்டி இருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியல. மரிய வில்சன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சரிப்பா, நான் ஒன்று கேட்குறேன். மரிய வில்சன் ஒரு கொசுக்கடின்னு வச்சுக்கோ, ஓகேவா? இல்லை எங்கள் டிவிகே வந்து மொத்த டிவிகேவோ நாங்கள் வந்து ஒரு கொசுக்கடி, நாங்கள் சொல்கிறது, நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ஏதோ எல்லா மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கும், அதை தாண்டி வந்து இன்றைக்கி நல்லது பண்ணக்கூடியவங்க தான் எல்லாருமே. இப்போ மரிய வில்சன் சார் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, பல பேரை படிக்க வச்சுருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லதுகளை பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். இப்போ டிவிகே வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு கொசுக்கடினே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்ககிட்டயும் எல்லா கட்சியிலும், இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியில் கூட வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து டிவிகேல இருக்கிற பிரச்சனை ஒரு கொசுக்கடி மாதிரி தான். ஆனால் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எப்படி தெரியுமா? தேல் கடி பாம்பு கடி, கொட்டுச்சுன்னா கடிச்சதுன்னா விஷம், அந்த மாதிரி தான். ஓகேவா? இதை வந்து நாங்கள் இன்னமும் வந்து இப்போ அப்படியே டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கேன்னு அப்படியே பொறுத்துக்கிட்டு எங்களால் இன்னும் ஆல்ரெடி ஒரு 40-50 வருஷம் பொறுத்தாச்சு. இதுக்கப்புறமும் வந்து ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு தளபதி விஜய் மாதிரி ஒருத்தர், டிவிகே மாதிரி ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கொசுக்கடியே எங்களுக்கு வந்து போதும். கொசு கடித்தா யாரும் உடம்புக்கு ஒன்றும் ஆகிடாது.
ஓகேவா? அதை நம்ம வந்து நெட்டு போட்டுக்கலாம். எங்களுக்கான பிரச்சனையை நாங்களே சரி பண்ணிக்கணும். பிரச்சனை அதுதான் சொல்கிறோமே, லோவஸ்ட் க்ரைம் ரேட் இருக்கக்கூடிய கட்சி தான் எங்கள் டிவிக்கு. அதனால் யாரும் எங்கள் கட்சியை பார்த்து ரொம்ப அப்படியே இது படவும் வேண்டாம். எங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தகுதியான கட்சிகள் அதிகமாக இல்லை தமிழ்நாட்டில். ரொம்ப கம்மி தான், எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் இப்போவும் சொல்கிறேன், ஒன்று தான், எத்தனை அவதூறுகளை எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மீது பரப்புனாலும், எங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஆர்கே நகரின் அமோக வெற்றி பெற போகிற வேட்பாளர் டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் மேலே பரப்புனாலும், இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் கண்ணால் பார்த்த அலை 8,000 ரூபா 10,000 ரூபா இதை கொடுத்துடலாமா, கூப்பன் கொடுத்துடலாமா, அதை டோக்கன் கொடுத்துடலாமா, இதை கொடுத்துடலாமா, அதை கொடுத்துடலாமான்னு பல விஷயங்கள் பண்ணாலும் மக்கள் இன்றைக்கி எதுவும் வேணாம், நாங்கள் ஓட்டு போடுறோம், ஒத்த ரூபா தேவையில்லைன்னு இறங்கி வந்திருக்காங்க. அப்போவே அந்த மனுஷன் ஜெயிச்சிட்டார். ஆனால் இதை தாண்டி இந்த தேர்தலில் திமுக அதிமுகவை எதிர்த்து டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் ஆர்கே நகரில் மிகப்பெரிய வாக்குகளை பெற்று வின் பண்ணுவார். அவர் தான் வின் பண்ணுவார். அவர் வெற்றி வேட்பாளர் மட்டும் இல்லை, அவர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அண்டு இதுக்கு மேலேயும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இல்லை ஏதாவது பேசணும் சொல்லணும் ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.